அன்பு உள்ளங்களே, இது என்ன படம் யோசிக்கிறீர்களா? ஹாப்பி ஹோலி. வடநாட்டிலே இந்த ஹோலி பண்டிகையும் தீபாவளி பண்டிகையும் வடநாட்டுக்குரியது தான். இப்பொழுது தான் பிரபலமாக இருக்கிறது தென்னாட்டிலே. தென்னாடுடைய சிவனே போற்றி என்று சொன்னார்கள். தென்னாட்டில் சிவராத்திரி, சிவன், சக்தி, முருகன், விநாயகர் இவர்களைத்தான் வணங்கும். விநாயகர் கூட வடநாட்டில்தான் அதிகமாக. வட இந்தியாவிலே கிழக்கு பகுதியிலே துர்காதேவியையும் ராமரையும் அதிகமாக வணங்குகிறார்கள், ராமர் அனுமனை. மேற்கு பகுதியிலே கிருஷ்ணரை, விநாயகரை அதிகமாக வணங்குகிறார்கள். இந்த ஹோலி பண்டிகையானது வசந்த காலத்தை வரவேற்கும் ஹோலி பண்டிகைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே உள்ளவங்க சொல்கிறத பார்த்தா ஒரு கதையில், கிருஷ்ணாங்கிற கதையில் என்ன வந்திருக்குதுன்னு சொன்னால், அந்த பக்த பிரகலாதனை இரண்யகசிபு நிறைய கொடுமைப்படுத்தினார் இல்லையா? அதை சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். அந்த கொடுமைப்படுத்தினதில் ஒரு விதமான கொடுமை அந்த பிரகலாதனுடைய சகோதரி ஒருத்தி, அவளுடைய ஆடையானது எரியாத ஆடையாக, தீப்பிடிக்காத ஆடையாக ஒன்று வேண்டும் என்று தவம் இருந்து வரம் வாங்கியிருக்கிறாள். வெள்ளை விளையேர் என்ற வெள்ளை ஆடைகள். அந்த வெள்ளை ஆடையை உடுத்துக்கொண்டு என்ன செய்தாலும் தீப்பிடிக்காது. அதில் தீப்பிடிக்காமலே அவள் இறந்து போக மாட்டாள் என்று அவள் எண்ணி அதை வாங்கியிருக்கிறாள். அந்த மாதிரி அவள் வாங்கிய அந்த புடவையிலே இந்த பக்த பிரகலாதனை அவருடைய தந்தை இரண்யகசிபு, சகோதரியே, நீ இந்த பிரகலாதனை எப்படியாவது கொன்றுவிடு, என்ன செய்து பார்த்தோம் சாக முடியவில்லை, நீ மடியில் வைத்துக்கொள், தீ பொறுத்து விடுகிறேன், அது எரியும் போது உன் ஆடை, நீ எரிய மாட்டாய், உன் ஆடை எரியாது, பிரகலாதன் மட்டும் இறந்து விடுவான், அதனால் நீ அவனை வச்சு தீக்குளிச்சிருன்னு சொல்கிறார். இவன் எம்பிட்டும் மன்றாடி பார்க்குறான். இல்லை, நீ அப்படித்தான் தீக்குளிக்கணும்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு, இந்த சகோதரி பேரோடு எனக்கு மறந்து போச்சு, நினைவு வரும்போது சொல்கிறேன். அந்த சகோதரியானவள் அந்த மாதிரியே அவனை பிரகலாதனை மடியில் வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கும்போது தீயை பொருத்தி வச்சிடுறாரு பிரகலாதனுடைய தந்தை. பொருத்தி வச்சா அவள் ஆடை எரியாத ஆடையே, அதனால் அந்த வெள்ளை நிற ஆடை, அதனால் என்ன ஆச்சுன்னு சொன்னால், அங்கங்கே தீப்பட்ட பிரகலாதன் எரியலை, எரியாத ஆடையில் அவனும் எரியலை, ஆனால் தீப்பிடிச்சி எரியுது. தீப்பிடிச்சி எரியுதுன்னு சொன்னால் அந்த ஆடை எரியக்கூடாதே, அந்த வரம் தானே வாங்கியிருக்கா, அதனால் எரியாமல் அங்கங்கே கருப்பு கருப்பாக கறி, சிவப்பாக தீ எரிஞ்சது சிவப்பாக, கருப்பு கறி, நீல நிறத்தில் கறி, இந்த மாதிரி கரியும் புகையுமாக அந்த ஆடை முழுவதும் பட்டு, அவள் கையில் புண்ணானது, அந்த கையிலெல்லாம் பட்டு அந்த தீயானது அந்த ஆடைகளில் ஆங்காங்கே சிவப்பு நிறமாக காட்சி அளித்ததாம். அதை நினைவு கூறுவதற்காகவே அன்றைக்கு ஹோலி பண்டிகை அன்றைக்கு வெள்ளை ஆடை உடுத்தி அந்த வண்ணப் பொடிகளை, சிவப்பு, கருப்பு, மற்ற இப்பொழுது எல்லா வண்ணப்பொடிகளையுமே கலந்து கொள்கிறார்கள். கலந்து, ஆனால் அன்று வெள்ளை ஆடை தான் அணிகிறார்கள். அந்த ஆடையிலே அத்தனையும் வண்ணத்தையும் அவர்கள் மேல் பூசி, பிரகலாதனும் எரியவில்லை, அவள் அத்தையும் எரியவில்லை. அந்த ஆடை கருகி விட்டதை ஒழிய, அங்காங்கே கரை படிந்து விட்டதை ஒழிய அந்த ஆடையும் எரியவில்லை. அந்த மாதிரி கொண்டாடினாங்க. அதுக்கு அதை அணைக்கணுமே, அதுக்காக தண்ணி ஊற்றி அமர்த்தினாங்க. அதனால் இந்த வண்ணப்பொடிகளை காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் வண்ணப்பொடிகளை தூவி வண்ண நீரை பாய்ச்சி பீச்சாங்குழல் ஒன்று வைத்திருப்பார்கள். அந்த பீச்சாங்குழலிலே வண்ண நீரை நிரப்பி அப்படியே அவர்கள் மேல்
வருகின்ற தெருவில் வருகின்ற போகின்றவர்கள், அபார்ட்மெண்ட்டில் இருக்கின்றவர்கள் வயது பேதம் இல்லாமல், அதிகார பேதம் இல்லாமல் அனைவர் மேலும் தெளித்து விடுவார்கள். அந்த வண்ண நீரும் வண்ணப்பொடியும் கலந்து வண்ண நிறமாக இருப்பார்கள். மத்தியானத்திலே நல்ல விருந்து உணவு சமைத்திருப்பார்கள். அந்த விருந்து உணவு சாப்பிட போகும்பொழுது லாரியில் தண்ணி கொண்டு வந்து நிரப்பி அது பைப்பு 2-3 பைப் வழியாக, ஹோஸ் பைப் வழியாக வெளியே விட்டிருப்பார்கள். அந்த தண்ணீரிலே அருவியில் குளிப்பது போல் குளித்து அந்த வண்ணங்களை எல்லாம் நீக்கி பார்ப்பார்கள். சில வண்ணங்கள் போகும், சில வண்ணங்கள் சில நாட்கள் அவர்கள் மேலேயே இருக்கும். அந்த மாதிரி கொண்டாடுவது தான் இந்த ஹோலி பண்டிகை. நேற்று கொண்டாடும் பொழுது எனக்கும் நினைவுக்கு வந்தது. இது வட இந்தியாவிலே இந்த ஹோலி பண்டிகை கொண்டாடிவிட்டு வந்திருக்கிறேன். மும்பையில் கொண்டாடியிருக்கிறேன், பரோடாவில் கொண்டாடியிருக்கிறேன், லக்னோவிலும் பார்த்துருக்கிறேன். இந்த மாதிரி இந்த பிரகலாதன் கதையில்தான் இந்த ஹோலி பண்டிகை வருகிறது. அதை நான் பிரகலாதன் கதையில் வந்தால் இப்பொழுது நான் சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறேன், நான் சொல்லுகிறேன். நன்றி. இந்த பிரகலாதன் கதை, ஔவையார் கதை, பெரிய புராணம் போட்டுக்கொண்டிருக்கிறேன். அப்பொழுது அதை பற்றியும் வரும், பாருங்கள். மதுரை விசாலாட்சி ஆட்சி என்று பாருங்கள். இந்த புராணங்களில் வரும் கதைகளையெல்லாம் தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம். குழந்தைகளுக்கு சொல்லுங்கள், குழந்தைகளுக்கும் சொல்லலாம். நன்றி, வணக்கம். இது ஆங்கில பேப்பரில் வந்தது. கீழே இருக்க படம், மேலே இருக்க படம் தமிழ் பேப்பரில் வந்தது. நான் என்ன பண்ணுறது, ஹோலி பண்டிகை படம் ஒன்றும் எடுக்காமல் விட்டுட்டோமேன்னு நினச்சேன். இந்த பேப்பரில் வந்ததை பார்த்து இப்போது நான் இந்த வீடியோவை போட்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். பாருங்கள், லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.